முதல்ல எங்கள் தலைவர் பதவி இருக்கிறது ஒரு மகிழ்ச்சி. ஆனால் அந்த அரசியலுக்கு ஏதாவது செய்யணும்னு ஆசைப்பட்ட அந்த மனிதன், எங்கள் தலைவரை தாண்டி அந்த மனிதன், அதை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறதுக்கு அவருக்கு வாய்ப்பு கிடச்சி பார்த்தீங்களா, அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி எங்களுக்கு. எங்கள் தலைவர் அங்கே உட்கார்றது எங்களுக்கு பெருமைங்கிறத தாண்டி, இந்த தலைவர் அங்கே உட்கார்ந்தா தான் அவர் யாருன்னு இந்த மக்களுக்கு தெரியும், அவரை பற்றி பேசுகிறவங்களுக்கு புரியும். ஒரு சிறந்த சிந்தனையாளர், நேர்மையாளர், எதை பற்றி தைரியமாக கருத்து சொல்லக்கூடியவர், தனக்கான தெளிவான கருத்து உள்ளவர், ஒரு இந்தியனா அப்படி நடந்துக்கணும், ஒரு தமிழனா அப்படி நடந்துக்கணும், ஒரு திராவிடனா அப்படி நடந்துக்கணும், எல்லா பற்றியும் தெளிவு உள்ளவர். இந்தியா மாதிரி ஒரு சமஷ்டி அரசில் ஒரு தனிமனிதன் மாடல் எப்படி இருக்கிற மாடல் மேன், அவருக்கு அதை பேசவும் அது மக்களை போய் சேர்றதுக்கு ஒரு இடம் கிடச்சிருக்கல, அந்த வாய்ப்பு அவருக்கு கிடச்சிருக்க. நான் அவர் கடவுள் நம்பிக்கையில் எனக்கு உண்டு, நான் இறைவனை நன்றி சொல்லிக்கிறேன். மக்கள் நீதி மையத்தோட அரசியல் நடவடிக்கைகள் நாடாளுமன்றத்தில் எந்த மாதிரியான இருக்கணும் எதிர்பார்க்கணும்? நிச்சயமாக நம்ம நல்ல கருத்துக்கள் எடுத்து வைப்பார். நம்ம ராஜ்யசபாவுக்கு சான்றோர் சபைன்னு ஒரு பேர் உண்டு. ஜிடிஎஸ் மட்டுமே அதிகமாக இருப்பாங்க. அண்ணா மாதிரியாரெலாம் அங்கே இருந்திருக்காங்க. தவிர்க்க முடியாத அங்கே பாராளுமன்றத்தில் இருக்க முடியாது, புரட்டி போட்டிருக்காங்க. அந்தளவுக்கு ஆக்கப்பூர்வமான சபையில் ஒரு ஆக்கப்பூர்வமான மனிதர் இருக்கார். எங்களுக்கு காழ்ப்புணர்ச்சி கிடையாது. எங்கள் சென்ட்ரிசங்கிற தத்துவப்படியே எது தேவையோ அதை பேசுவோம், எது சரியோ அதை பாராட்டுவோம், எது தவறோ அதை கண்டிப்போம். அது எதுக்கு இருக்க ஆள் யாருங்கிறலாம் கவலை இல்லை. ஸோ இதே பிஜேபி கவர்மெண்ட் ஒரு நல்ல செய்ய தான் பாராட்டிடுவோம், தவறு செய்யும்போது கண்டிப்போம். அந்த வகையில் இந்த அரசாங்கம் எந்த மாதிரியான போகணுக்கு நம்முடைய ஆக்கப்பூர்வமான யோசனை இருக்கும், கடுமையான எதிர்ப்பு இருக்கும், எல்லாம் தெளிவாக இருக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு உங்கள் தலைவர் கிடைச்சிருக்கிற இந்த பதவி உங்கள் தொண்டர்களுக்கு எந்த அளவுக்கு உற்சாகம் கொடுக்குறதா இருக்கும்? நிறைய. ஏன்னா நாங்கள் 18 கட்சி ஆரம்பித்து 19 ஒரு பெரிய எலெக்ஷன் வந்துச்சோம். ஒரு நியூ சித்தாந்தத்தோட கொண்டு போய் கஷ்டப்பட்டு நிறைய தோல்விகளை சந்திச்சிருக்கேன்ல, அதிகாரபூர்வமான இடத்துலேருந்து பேச ஒரு இடம் கிடைக்கல, இதை மக்கள் கவனிப்பாங்க. இன்றைக்கி அவர் பார்லிமெண்ட் பஸ்னால் உத்தரப்பிரதேசத்தில் விவாதிக்கப்படும். ஏன்னா இந்திய தெரிஞ்ச ஒரு தலைவர். ஒரு பழைய படத்தில் ஒரு தலைவர் படத்துருக்கு, சின்ன கல்லு பெத்த பிஸ்னஸ் சொல்லுவாங்கல்ல, இது சின்ன கட்சி பெரிய தலைவர். எங்கள் தலைவர் பெரிய ஆள். அதனால் அவருடைய பலம், அவருடைய அறிவு, அவருடைய உழைப்பு நாளைக்கு அவர் செயல்பட தான் இந்த கட்சியை வளர்க்கும். எங்கள் தலைவர் பதவி ஏற்றது ரொம்ப மிக்க மகிழ்ச்சியாக இருக்குது. நாடாளுமன்றத்தில் உட்கார்ந்ததுனால இப்போ வர தேர்தலை இன்னும் நல்லா பலப்படுத்தி நல்லா மிக்க மகிழ்ச்சியாக செஞ்சு இன்னும் மேலே மேலே நாங்கள் இன்னும் முன்னேறி போயிட்டே தான் இருப்போம். எங்கள் கட்சி மேலே மேலே இன்னும் நல்லா உச்சி நிலைக்கு போய் சேரும். மக்கள் நீதி மையம் வாழ்க. என் பேர் ரமேஷ், பெரம்பூர் தொகுதி 34வது வட்ட நகர செயலாளராக இருக்கேன். இந்தியாவிலே அதை பற்றினா இந்த தீபாவளி பெரிய செலிப்ரேட் போல உலகம் ஃபுல்லாக பண்ணுவாங்க. அதுமாரி எங்களுக்கு இன்றைக்கி ஒரு தீபாவளி திருநாள் மாரி நாங்கள் இன்றைக்கி ஒரு கொண்டாடி கொண்டு இருக்கோம் மக்கள் நீதி மையத்தில். அதாவது நாட்டில் இன்றைக்கி எத்தனையோ பேர் எம்பியாக இருக்கலாம், ஆனால் சிங்கத்துக்கு நிகர் சிங்கமாக இன்றைக்கு குரல் ஒலி கர்ஜித்து கொண்டு இருக்கிறது. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா மக்களோட பிரச்சனை நாடாளுமன்றத்தில் கல்விக்காக எனது தொகுதி மேம்பாட்டு நிதியை ஒதுக்குவேன்னு சொல்லி தமிழகத்திலே அதிக படித்த பட்டதாரிகள் என்ற ஒரு மாநிலத்தை நம் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் நம்மவர் அவர்கள் முன்னெடுத்து செல்வார் என்றது எங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை ஊட்டு திறமையாகுது. வருங்காலத்தில் இந்த நீட் தேர்வு மற்ற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அரசில் முதன்மை பெற மாநிலமாக இந்த தமிழகம் திகழும் என்பது மிகைப்படுத்தி என் பேர் சைதை கதிர், மாவட்ட செயலாளர். மக்கள் நீதி மையம் தலைவர் நாடாளுமன்றத்தில் மக்களவை உறுப்பினராக இன்று தேர்ந்தெடுக்கப்பட்டதுக்கு வடசென்னை வடக்கு மாவட்டம் ஆர்கே நகர் தொகுதி சார்பாக மற்றும் மக்களின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். தலைவர் எல்லாருக்குமே தெரிஞ்ச முகம். அதனால் அவர் எல்லாரையும் அரவணைச்சி செய்வார். இந்தியா ஃபுல்லாகவும் அரவணைச்சி செய்வார். அவருக்கு உண்டான வேலையை தீர்க்கமாக செய்வார். நன்றி. மக்கள் நீதி மையம் தலைமை அலுவலகத்தில் இன்று நமது நற்பணி இயக்க சகோதரர்கள், கட்டமைப்பு சகோதரெல்லாம் ஒன்று கூடியிருக்கின்றோம். இன்று பதவியேற்கும் நம்மவர் அவர்கள் டெல்லியில் ராஜ்யசபா உறுப்பினராக பதவியேற்கிறார்கள். அவருக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். டாக்டர் கமல், டாக்டர் கமலஹாசன் சார், டாக்டர் கமலஹாசன் சார், டாக்டர் கமலஹாசன் சார். பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களுக்கு நான் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் பெருமைகளையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நான் மக்கள் நீதி மையத்தின் வழக்கறிஞர் அணியில் சென்னை மண்டல அமைப்பாளராக இருக்கின்றேன். எங்களுக்கெல்லாம் ஒரு நேர்மையான ஒரு தலைவர் கிடைத்ததே பெருமை என்று நினைத்தேன். இன்று மாநிலங்களவை உறுப்பினராக பதவியேற்றிருக்கும் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்களை நாங்கள் மனதார பாராட்டுகிறோம். நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியோடு இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். நிச்சயமாக நம்மவர்
பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் தமிழ்நாட்டின் உரிமைகளை, தமிழ்நாட்டின் தேவைகளை பாராளுமன்றத்தில் பேசுவார். அந்த பேச்சு இந்தியா மட்டுமல்ல உலகம் முழுவதும் பார்க்கப்படும். ஏனென்றால் எங்கள் தலைவர் உலகத் தலைவர், உலகநாயகன். உலகம் முழுவதும் அவர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அவருடைய பேச்சுக்கென்ற ஒரு வலிமை உண்டு. அந்த வலிமையை பேசி தமிழர்களுக்கான உரிமையை காப்பாற்றுவார். அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. நாங்கள் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறோம். நம்மவர் நம்மவர் நம்மவர்